சோசரம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்சியின் வேளையில் எப்படி அற்புதங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டவங்க பர்தலேமையை பார்த்து பேசாத அமைதியாருன்னு சொன்னாங்களோ, அதே போல் என் லைஃப்லையும் நடந்த ஒரு சுச்சுவேஷனை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் சிலருடைய ரட்சிப்புக்காக தொடர்ந்து கர்த்தர் சமூகத்தில் ஜெபிச்சுக்கிட்டே வரேன். அப்போ ஒரு நல்ல முதிர்ந்த நல்ல ஒரு வேத அறிந்த ஒருத்தங்க கிட்ட நான் அவங்களுடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்கிறத குறித்து அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க தன்னுடைய இருதயம் திறந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவங்க ரட்சிக்கவே பட முடியாது அப்படின்னாங்க. ஆமாம், அது உண்மைதான். ஆனால் முடவாதமாக இருந்த அந்த மனிதரை 4 பேர் கூட்டி கொண்டு வந்து கூரையை பிரித்து தேவ சமூகத்தில் வைத்தாங்களே, அதே போல தான் என் ஜெபத்தில் அவங்க தேவன்கிட்ட வருகிறதற்கு முடியாதபடி அவங்களுக்குள்ள நிறைய தடைகள் இருக்குது. அதனால் நான் அவங்கள தேவ சமூகத்துக்கு கூட்டி கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவனால் நடக்க முடியல, கர்த்தர்கிட்ட போக வர முடியாத சூழ்நிலை. ஆனால் நீங்கள் சொல்லுகிற நபர் அவர் தேவனை அறிந்தவர், கிறிஸ்தவத்தை பற்றி ஓரளவுக்கு நல்லா புரிந்தவர். ஆனாலும் கர்த்தர்கிட்ட வராத பட்சத்தில் உங்கள் ஜெபம் அவரை மாற்றும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், அந்த கல்லறைகளில் பிசாசினால் பிடிபட்ட ஒரு நபரை கர்த்தர் தேடி போய் என்ன செய்கிறார், அவருக்கு விடுதலை கொடுக்குறாரே, அதே போல் என்னுடைய ஜெபம் கர்த்தரை கூட்டி கொண்டு வந்து அவங்கள ரட்சிப்புக்கு நேராக நடத்தும் அப்படின்னு. அவர் முழுமையாக பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்டதுனால அவர் தேவ சமூகத்துக்கு வர இயலாதவராக இருந்தார். அதனால தான் அவரை தேடி கர்த்தர் போனார் ஒழிய, நீங்கள் சொல்லுகிற நபர் எல்லாம், அதாவது அவளால் முடியாமல் இல்லை, ஆனாலும் வராமல் இருக்கிறதுனால இது நீங்கள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வைத்து கொள்ளக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ஜெபிங்க, ஆனால் அவங்க முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் இது நடக்காது அப்படின்னாங்க. அந்த அந்த நல்ல அனுபவம் மிக்கவங்க சொன்னது தவறே கிடையாது. நான் இப்போவும் சொல்கிறேன், 100% அவங்க சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன். கண்டிப்பாக ஒருவர் தன் வாயினால் தன் இருதயம் திறந்து இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவருடைய இருதயத்தில் அந்த ரட்சிப்பை அனுபவிக்கவே முடியாது. ஆனால் என்னுடைய பர்சனல் விசுவாசம் என்ன அப்படின்னா, நான் ஜெபிக்கிறவங்களால் கர்த்தர் சமூகத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவோ, கர்த்தர் சமூகத்தை தேடவோ, கர்த்தர் சமூகத்துக்கு வரவோ கூடாதபடி அவங்களுக்குள்ளேயே தடை இருக்குது. பிசாசின் சூழ்ச்சியாக இருக்கலாம், சுயமாக இருக்கலாம், இல்லை மாம்ச கிரியையாக இருக்கலாம். ஆனால் அவங்க வரமாட்டேங்கிறாங்க. அவங்கக்கிட்ட எவ்வளவோ தடவை கர்த்தரை குறித்து சொல்லியும் அவங்க வர தயங்குறாங்க, வர விருப்பம் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனால் என்னால் அப்படி விட முடியலை அந்த காரியத்தை. இயேசு கிறிஸ்துவும் யோவான் 17வது அதிகாரத்தில் சொல்வார், என்கிட்ட கொடுத்த ஒருத்தரை கூட நான் விட்டு கொடுக்கல ஏசப்பா, விட்டு கொடுக்கல கர்த்தாவே, யூதாசை தவிர அப்படின்னு அதில் சொல்லுவார். அதே ஜெபத்தை தான் நானும் பண்ணுறேன் கர்த்தர்கிட்ட. ஏசப்பா, நீங்கள் என்கிட்ட இவங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபின்னு என்கிட்ட நீங்கள் கொடுத்துருக்கிறவரை நான் என்ன செய்ய மாட்டேன், எதற்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீங்கள் உங்கள்கிட்ட கொடுத்த ஒருத்தரை கூட நீங்கள் விட்டு கொடுக்கலன்னா, நானும் என்கிட்ட கொடுத்த ஒருத்தரை கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏசப்பா. யூதாசு உங்கள் கூடையே நடந்து உங்களை குறித்து நன்கு தெரிந்திருந்து உங்களை மறுதளிச்சுட்டு போனவர். ஆனால் நான் ஜெபிக்கிறவங்க அப்படி கிடையாது. கிறிஸ்தவத்தை பற்றி தெரியுமே ஒழிய, ஆனால் உங்களை குறித்தோ, உங்களுடைய அற்புதங்களை குறித்தோ, உங்கள் வார்த்தையின் வல்லமையை குறித்தோ அறியாதவங்க. நீங்கள் கண்டிப்பாக விடக்கூடாது ஏசப்பான்னு நான் கர்த்தர் சமூகத்தில் அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். நான் இந்த காரியத்தை ஏன் சொல்கிறேன்னா, என்னுடைய விசுவாசம் நான் ஏன் அவங்களுக்காக ஜெபிக்கிறேங்கிறத அவங்கக்கிட்ட நான் பகிர்ந்திருந்தும் கூட, உங்கள் விசுவாசம் நிச்சயம் அவங்கள கர்த்தருக்கு நேராக நடத்தும். உங்கள் ஜெபத்தை மட்டும் ஒரு நாளும் விட்டுடாதீங்க. என்ன ஆனாலும் உங்கள் ஜெபத்தை நிறுத்தாதீங்க, தொடர்ந்து ஜெபிங்கன்னு எனக்கு அவங்க ஆலோசனை கொடுக்கல. நான் தான் கர்த்தர்கிட்ட பிடிவாதமாக இப்போவும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏசப்பா, எனக்கு நீங்கள் கண்டிப்பாக நான் ஜெபிக்கிறவங்களுடைய ரட்சிப்பை நான் காண எனக்கு நீங்கள் கிருபை கொடுக்கணுன்ட்டு. ஜஸ்டின் மோசஸ் பாஸ்டர் ஒரு ஜெபத்தில் சொன்னார், அழுகிறவைகளை காணாமல் அவன் கல்லறைக்கு போவதில்லை அப்படின்ட்டு. நம்ம எதற்காக யாருக்காக அழுது ஜெபிக்கிறோமோ
அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை காணாமல் நாம் நம் கண்களை மூடுவதில்லை அப்படின்னு அவர் சொன்னார். அது எனக்கு ரொம்ப பலனாக இருந்தது. நான் கர்த்தர்கிட்ட அதை தான் நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நான் வேதத்தில் யாரையும் நான் ஒரு எக்ஸாம்பிளோ நான் எடுக்கலை. நான் உங்கள் ஒருத்தரை தான் எடுத்திருக்கேன். என்னை விட்டு கொடுக்காம என்ன ரட்சிக்கணும்னு நீங்கள் எனக்காக சில பாடுகளை நியமித்து என்னை ஒரு போராட்டத்தில் ஒரு வனாந்திரத்தில் நடத்தி என்னை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் உங்கள் மகளாகிய என்ன நீங்கள் மீட்பீங்கன்னா எனக்கு அந்த நபர் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த நபரையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் உங்கள் பிள்ளை, நான் உங்கள் ரத்தம், உங்களை போல தான் நானும் யோசிப்பேன். நீங்கள் ஏன்ட்ட கொடுத்த அவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் தொடர்ந்து ஜெபத்தில் வைப்பேன். கையளவு மேகம் இல்லை, வானத்தில் ஒரு மேகம் கூட இல்லை, அந்த அளவுக்கு தான் சூழ்நிலை இருக்குது. ஆனால் அவருக்கு கையளவு மேகத்தின் மூலமாக பெருமழையின் இரைச்சல் கேட்குமானால் எனக்கு மேகமே தெரியாத இந்த வானத்தில் நிச்சயம் ஒரு அற்புதத்தின் ஒரு மேகம், ஒரு ஆசீர்வாதத்தின் மேகம், ஒரு அபிஷேகத்தின் மேகம் வரும்னு நான் விசுவசிக்கிறேன்னு நான் கர்த்தர்கிட்ட ஜெபித்தேன். இப்போவும் ஜெபிக்கிறேன், தொடர்ந்து ஜெபிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு பிரியமான, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான, இல்லை உங்கள் இருதயத்தில் இவங்க கண்டிப்பாக ரட்சிக்கப்படணும், இல்லை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குமானால் அது எதற்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. ஐயோ சிஸ்டர், அது நடக்க 100 இல்லை 500% வாய்ப்பு இல்லைனாலும் அது நடக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களா? அது நடக்கிறது கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும்னு நீங்கள் நம்புகிறீங்களா? இந்த காரியம் பலருக்கு சாட்சியாக மாறும் நீங்கள் விசுவசிக்கிறீங்களா? அது நடக்கணும்னு உங்கள் இருதயத்தில் உறுதியான தீர்மானத்தை விட்டே கொடுக்காதீங்க. நான் அதை கர்த்தர்கிட்ட நான் விட்டே கொடுக்கல. எனக்கு தெரியும், என் ஜெபம் அர்த்தமுள்ள ஜெபமானே. நான் நிறைய நேரம் கொஸ்டின் கேட்பேன் கர்த்தர்கிட்ட. ஏசப்பா, நான் சும்மா ஜெபிக்கிறேன்னா இந்த சூழ்நிலைலாம் மாறுமா, இவங்கெல்லாம் மாற வாய்ப்பு உண்டா அப்படின்ட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அவங்க மாறணும், எனக்கு அவங்க ரட்சிக்கப்படணும். நான் வேறு எந்த உலக ஆசீர்வாதத்துக்காகவும் ஜெபிக்கலை. அவங்க உங்களுக்குள்ள உங்களை அறிஞ்சு கொள்ளணும்னு தான் நான் ஜெபிக்கிறேன். ஏன்னா உண்மை அறியாத ஒரு நபர் உண்மை குறித்து உண்மையில விசுவாசம் வைப்பது எப்படி ஏசப்பா? நீங்கள் தான் அதை மாற்றணும். நான் கர்த்தர்கிட்ட தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு வரேன். நான் மட்டும் இல்லை, எங்களுக்கு தெரிந்த எல்லாருமே அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயம் கர்த்தர் நிச்சயம் மாற்றுவாருன்னு. நான் எப்படி 500% முடியாதோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கோ, அதே மாதிரி எத்தனை சதவீதத்துலேயும் கர்த்தரால் அது கூடும்னு நான் பூரண இருதயத்தோடு விசுவசிக்கிறேன். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாச வைராக்கியத்தை என்றைக்குமே விட்டு கொடுக்காதீங்க. அதுவும் உலக பிரகாரமாக ஒரு காரியத்தை கர்த்தத்தை கேட்டு கூட உங்களுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு ஒரு டவுட்டு வரலாம். அதுக்குமே நீங்கள் டவுட் பண்ணக்கூடாது. ஏன்னா கர்த்தர் எனக்கு செய்வாருன்னு நீங்கள் விசுவசித்து அதற்கான கிரியைகளை நீங்கள் செலுத்தும்போது நிச்சயம் அது நடக்கும். ஆனால் ஆவிக்குரிய ஒரு காரியத்தில் நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்டு அவர் செய்யாமல் இருப்பது எப்படி? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு அவர் சாலமோனுடைய அந்த அந்த அவர் உடுத்தினது போல் உடுத்தலைன்னு, அதாவது உலக பிரகாரமான காரியங்களை குறித்து அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். அப்போது இந்த உலக காரியம் வேணும்னா முதல்ல கர்த்தர் சமூகத்தை தேடுங்க, உலக காரியம் தானாக கிடைக்கும்னு கர்த்தர் சொல்லுவாரானால், கர்த்தர் சமூகத்துக்கு மிகவும் அடிப்படையான அவர் விரும்புகிற ஒரு ஆத்ம ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்மளை எப்படி விட்டு கொடுப்பார்? விட்டே கொடுக்க மாட்டேன். நான் 100% கர்த்தரை விசுவசிக்கிறேன். இந்த காரியத்தில் இந்த ரட்சிப்பை அவர் நாவினால அவங்க இருதயத்தின் உள்ளுக்குள்ளே இருந்து அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் தான் என் தெய்வம் என்று சொல்லுவதை என் காதுகள் கேட்கும், என் கண்கள் காணும், என் உதடுகள் சாட்சியாக அறிவிக்கும். நான் விசுவசிக்கிறேன். நீங்கள் விசுவசிச்சிங்கன்னா உங்கள் இருதயத்தில் யார் என்ன அசைவை கொடுத்தாலும், நீங்கள் உங்களுக்கு தெரிந்த உன்னதமான தீர்க்கதரிசியே இது நடக்க வாய்ப்பில்லைன்னு சொன்னாலும், நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்குற ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுப்பார். அதுவும் ஆவிக்குரிய காரியத்தில் நிச்சயம் நிறைவேற்றுவார்னு இயேசு கிறிஸ்துக்குள்ளே விசுவசித்து கேளுங்க, நிச்சயம் நடக்கும். மற்றவங்களுக்கு கிடைச்சிட்டு அவங்க உங்களுக்கு நடக்காதுன்னு சொல்லலாம். எனக்கு கிடைச்சது உங்களுக்கும் கிடைக்கும்னு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். God bless you.